ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திங்கக்கிழமை நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு என்னங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் 5 மணிக்கே எழுந்துட்டாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரேயர்னால் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கு எனக்கு 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் வீட்டில் யாரும் எழுந்திரிக்கல. அவங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்மளோட சமையல் வேலையை கடகடன்னு முடிக்கணும். நேற்று நைட்டு காய்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லேட் நைட் ஆனதுனால அதனை நான் எடுத்து வைக்க முடியலை. காலையில் எழுந்ததுமே அதை எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சமையல் வேலையை கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு. ஆனால் காய்கள் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன இந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த போல் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு செட்டு கூட வாங்கினா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். 1 வீக்குக்கான காய்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அது கூடவே முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் எடுத்து வச்சிடுறேங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறேன். அதனால் சாதம் வச்சுட்டேன். தக்காளி சாதத்தில் கொஞ்சமாக இது போல் பட்டாணி சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சுக்கிறேன். சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வடித்து விட்டுற வேண்டியதான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் நெல்லூர் கார சட்னி தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லாதனால மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். தக்காளி 4 தக்காளி, அப்புறம் பூண்டு ஒரு 6 பல், கொஞ்சமாக இஞ்சி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சாதம் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. அதை இது போல் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டோம்னா நமக்கு சாதம் கிளறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் அதை அப்படியே ஆற வச்சிடுறேன். சட்னிக்காக வெங்காயத்தை இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த சட்னிக்கு வெங்காயம் கொஞ்சமாகவும் தக்காளி அதிகமாகவும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கும் போது கடகடன்னு நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டே கட் பண்ண வேண்டியதுனா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. மிளகா காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது தக்காளி சாதம் செய்கிறதுக்கும் தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். இது மீடியம் சைஸ் தக்காளிங்கிறதுனால ஒரு 6 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. தாளிக்க வேண்டிய பொருள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வறுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டேன். ஒரு சைடு அப்படியே சட்னிக்கும் வதக்கிக்கிறேங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு மிளகாவை சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததும் கலர் மாறுறதுக்குள்ளே வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துட்டு கையோடு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நேற்று நைட்டே நான் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு. இட்லியை ஊற்றிடலாங்க. இட்லி நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு போல் நல்லா உப்பியும் சூப்பராக வரும். ஒரு படி அரிசிக்கு 100 உளுந்து தான் நான் சேர்ப்பேன். ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருங்க. நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. லாஸ்ட்டாக கலர் மாறாத அளவுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். அடுத்ததாக உருளைக்கிழங்கு வரவளுக்காக இரும்பு கடாயில் தாங்க வறுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. எண்ணெய் கடுகு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காரத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடினீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் நமக்கு ரெடியாயிருங்க. அதுவும் இந்த இரும்பு கடாயில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்காக தேங்காய் சட்னி அப்புறம் நெல்லூர் கார சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சூப்பராக வெந்துருச்சுங்க. சுட சுட இட்லியை எடுத்துடலாம். இந்த இரும்பு தவா இண்டஸ் வேலியில் வாங்கியிருந்தேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதில் எந்த ஒரு துரு பிடிக்கிறதோ எதுவுமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸிங்க. நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் திரும்ப வச்சு நல்லா ஹீட் பண்ணி மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். துருனா பிடிக்காதுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் 3 பொருள் காம்போவாக வாங்கினேன். அதுக்கு தோசைக்கல், அப்புறம் ஒரு கடாய், அப்புறம் இந்த தவா, இது 3மே சேர்த்து வாங்கினேன். ரொம்ப
தக்காளி சாதம் செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுட்டு பட்டை, பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வந்து வேக வச்சோம்னா தக்காளினால் நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது சிம்பிளான தக்காளி சாதம் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் 2 டைப்பாக வந்து தக்காளி சாதம் செய்வேன். இது போல் வந்து கிளறியும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்வேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்தை பார்த்ததுமே நான் ஸ்கூல் போன ஞாபகம் தாங்க எனக்கு வருது. நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாதம் தான் கொண்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் கொண்டு போகிறதுலே ஃபேவரட் ஃபுட்டுனா அந்த தக்காளி சாதம் தான். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வரதில் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் நிறையா மாடு வச்சுருந்தாங்க. அதனால் பால் கறந்து அவங்களே தயிர் உர ஊற்றி தயிர் சாதம் நல்லா கெட்டியாக கொண்டு வருவா. அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நினச்சா கூட எனக்கு அந்த தயிர் சாதத்தை சாப்பிடணும் போல தான் தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது போல் ஸ்கூலில் அனுபவம் இருந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரதில் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களோட பேரையும் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட மண்டே ரொட்டீன் ஒர்க்கு இதுதாங்க. காலையில் இதுதான் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.